18வது ஐபிஎல் திருவிழாவின் 15வது லீக் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டை இழந்து 200 ரன்கள் எடுத்தது. இதில் கொல்கத்தா தரப்பில அதிகபட்சமாக வெங்கடேஷ் ஐயர் 60 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஹைதராபாத் அணி களமிறங்கியது. இறுதியில் 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 120 ரன்கள் எடுத்து ஹைதராபாத் அணி ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 80 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. இதில் ஹைதராபாத் தரப்பில் கிளாசன் அதிகபட்சமாக 33 ரன்கள் எடுத்தார். மற்றும் கொல்கத்தா தரப்பில் வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் முதல் அணியாக கொல்கத்தா மாபெரும் சாதனை ஒன்றை படைத்துள்ளது. அதாவது ஐபிஎல் வரலாற்றில் ஐதராபாத் அணிக்கு எதிராக நேற்று 29வது முறையாக மோதிய கொல்கத்தா அணி 20வது வெற்றியை பெற்றுள்ளது. இதேபோல் பஞ்சாபுக்கு எதிராக 21 ஆட்டத்திலும் பெங்களூருவுக்கு எதிராக 20 ஆட்டத்திலும் கொல்கத்தா அணி ஏற்கனவே வென்றுள்ளது. அந்த வகையில் ஐபிஎல் வரலாற்றில் 3 அணிகளுக்கு எதிராக 20 மற்றும் அதற்கு அதிகமான ஆட்டங்களில் வென்ற முதல் அணி என்ற சாதனையை கொல்கத்தா அணி படைத்துள்ளது. மேலும் இந்த போட்டியில் வைபவ் அரோரா ஆட்டநாயகன் விருதை பெற்றுள்ளார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 14வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 16ஆம் லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்க உள்ளனர். இந்த போட்டி இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் உள்ள பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. இரு அணிகளும் தலா 3 ஆட்டங்களில் விளையாடி ஒரு வெற்றி 2 தோல்விகளை பெற்றுள்ளன. தற்போது புள்ளிப்பட்டியலில் மும்பை 6வது இடத்திலும் லக்னோ 7வது இடத்திலும் உள்ளன. இந்த 2 அணிகளும் இதுவரை 6 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 5 ஆட்டங்களில் லக்னோவும் 1இல் மும்பையும் வெற்றி பெற்றுள்ளன. மேலும் தற்போது இரு அணிகளும் தங்களது 2வது வெற்றிக்கு குறிவைக்கும் என்பதால் இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது என்றே சொல்லலாம்.